கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த 14ஆம் நாள் சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து இப்படிய பணிகளை ஊழியங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை தந்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே உடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அடையேனும் ஆண்டவரே, அருமையான 2 ஆசிரியர் பெருமக்களையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சார் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல், மந்தையில் சேரா ஆடுகளே என்ற பாடலை பாடுவார். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, நாடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு,
நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆண்ட பாரம் கொண்டே, தேடுவோம் மாறி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதியில் திராட்சை தோட்ட வேலையாட்கள் ஓமை, திராட்சை தோட்ட வேலையாட்கள் ஓமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது மற்றொரு தலைப்பை நாம் தர வேண்டும் என்றால் த ஜெனரோசிட்டி ஆஃப் காட், த ஜெனரோசிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய தாராள மனசு, கடவுளுடைய தாராள மனசு என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 16 ஒரு ஓமை, திராட்சை தோட்ட ஓமையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அதில் ஏராளமான பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கரெக்டான கூலியை பேசுகிறாரு, அந்த கூலியையும் கரெக்டாக கொடுத்துட்றார். அதில் எந்த தவறும் இந்த ஓனர் செய்வது இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 1 முதல் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள். லேண்டு அந்த பணியாளர்கள், திராட்சை தோட்ட பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லையா, அவருடைய பிள்ளைகள், நம்ம என்னென்ன செய்கிறோன்றது. அப்போ அவங்க ஒவ்வொரு நேரத்திற்கு வராங்க, அவங்க வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் கடவுள் அல்லது ஓனர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு பேசப்பட்ட கூலியை தருகிறார். அது எல்லாருக்குமே சமமாகவே இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதில் எந்தவித உயர்வோ தாழ்வோ இல்லை. உடனே அந்த பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்தவங்க காலையில் அதிகாலை வந்து வேலை செஞ்சவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 11-12 என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது சரியில்லை, இது வந்து எங்களுக்கு வேதனையை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிற அந்த ரெஸ்பான்ஸ் தான் சொல்கிறாரு, நீங்கள் காலையிலிருந்து வேலை செய்கிறீங்க சரிதான், ஆனால் என்னுடையதை நான் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? அதாவது இயேசுவின் பிள்ளைகள் ஆதி முதலாய் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஒரே கூலிதான். பாதியிலே கிறிஸ்துவை அல்லது பாதி வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரே கூலிதான். அல்லது கடைசியாக ஒருவர் மரிக்கும் போதும் இயேசு ஆண்டவர்கிட்ட வரும்போதும் அதே கூலிதான். ஆனால் இயேசு ஆண்டவர்கிட்ட வரணும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருக்குள்ளாய் வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த பகுதியில்
நம்ம பார்க்கின்றோம். இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ஸ் ஜெனரோசிட்டி இஸ் நாட் லிமிட்டட் பை அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேர்னஸ். மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி அப்படின்னா, இயற்கையாகவே காலையிலேருந்து நம்ம நிலத்தில் வேலை செய்கிறோம். அதிகாலையில் 5-4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க, அதிகாலையிலேருந்து வேலை செய்வாங்க. ஆனால் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கூலியை கொடுப்பாங்க. இதுதான் உலக பிரகாரமான இல்லையா? அதே 10 மணிக்கு வந்து 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுப்பாங்க. கொஞ்சம் 12 மணிக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் குறைவு. கடைசியாக 1 மணிக்கு வர்றவங்களுக்கு 1 மணி நேரம் தான் அவர் வேலை செய்கிறார். இது வந்து உலக பிரகாரமான நியாயம். அதில் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் வந்தவன் 9-10 மணி நேரம் உழைக்கிறான், 4 மணிலேருந்து உழைக்கிறான், உண்மைதான். அது 10 மணிக்கு வந்தவன் ஒரு 4 மணி நேரம் உழைக்கிறான், வெயிலில் கஷ்டப்படுறான். காலையிலேருந்து உழைக்கிறவனும் கஷ்டப்படுறான், தூக்கத்தை விட்டு வரான் இல்லையா? 4 மணிக்கு வந்து வேலை செய்கிறவன் தூக்கத்தை விட்டு பசியோடு சாப்பாடு இல்லாமல் வந்து வேலை செய்கிறான். 10 மணிக்கு வர்றவன் சாப்பிட்டு வந்து வேலை செய்கிறான், ஆனாலும் வெயிலில் அவன் இருக்கிறான். 1 மணிக்கு வர்றவனுக்கு 12 மணிக்கு வர்றவனுக்கு 2 மணி நேரம் தான் வேலை, 1 மணிக்கு வர்றவனுக்கு 1 மணி நேரம் வேலை. அப்போது இதில் கடைசியாக 2 பேர் வந்தவங்களுக்கு ஒரு மிக மிக குறைவான கூலி தான் தருவாங்க. இது இயற்கை இல்லையா? இப்போ நம்ம ஷூ கம்பெனியில் அல்லது கம்பெனிலெல்லாம் பார்த்தாக்கா காலையிலேருந்து வேலை செய்வாங்க, ஓவர் டைம் பார்ப்பாங்க. ஓவர் டைம் ஓட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஓட்டி பார்க்கும்போது அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, சரியான கூலியை தருவதாக நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். வேலையின்றி நிற்பதை கண்டவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதையும் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யவில்லையே, நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார். அவர்களிடம், நீங்கள் இந்த திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் கூலி கொடுங்க என்றார். எனவே 5 மணியில் வந்தவர்கள் 1 தெனாரியம், அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாய் கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். உடனே அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வயலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கினரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்து இவருக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானவர், முதன்மையானோர் கடைசியானவர் என்று இயேசு கூறினார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான நியாயமான கேள்விகள் இந்த கடைசியில் வந்த முதல்ல வந்த மனுஷன் கேட்குறான். உண்மைதான், இன்றைக்கு நாளெல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டேன், வேலை பளு, வெயிலின் உஷ்ணம் எல்லாம் என்னை தாக்கி கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளையில் நான் என்ன கூலி பேசினேன், உனக்கு ஆல்ரெடி நான் என்ன பேசினேன், முதல்ல விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு என்ன பேசினார், 1 தெனாரியம். அது கூலியால் ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போ முதல்ல பேசினது தெனாரியம், அதை ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்டு அவர் வேலைக்கு போகிறார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில்
9 மணிக்கு, அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து 12 மணிக்கு, அதுக்கப்புறம் 3 மணிக்கு, அதுக்கப்புறம் 5 மணிக்கு. இந்த மாதிரி அவர் எல்லா நேரத்தை குறைச்சினே வரார். குறைச்சின்னு வரும்போது எல்லாரையும் கொண்டு போய் வேலையில் அமர்த்துகிறார். 6 மணிக்கு மேலே வந்து கூலி கொடுக்கும்போது 5 மணிக்கு வந்தவனுக்கு 1 தெனாரியம் கொடுக்கும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, அவர் நினைப்பதில் தவறு இல்லை, எனக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவர் என்ன பேசினார், 1 தெனாரியத்துக்கு தான் பேசினார். சரியா? இங்கே எதை சொல்லுகிறார் ஆண்டவர் என்றால், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம காலையிலிருந்து வேலை செய்தாலும் சரி, அல்லது 9 மணிக்கு, அல்லது 12 மணிக்கு, அல்லது 3 மணிக்கு, 5 மணிக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை உறுதி செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ். நீங்கள் என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிற போது நீங்கள் எப்போ வரீங்க, எங்கே வரீங்க, ஏது வரீங்க அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தை அவர் கொடுக்கிறார். அதான் சொல்கிறார், we are all recipients of God's grace and mercy. நம்ம ஆண்டவரிடத்தில் இருந்து என்ன பெறுகிறோம், கிருபையும் இரக்கத்தையும் பெறுகிறோம். கம்பேரிசன் அண்ட் envy can lead to discontentment. இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கும்போது நம்ம எப்படி அவங்க மேலே கோபப்பட முடியும் இல்லையா? நம்ம எப்படி அவங்க மேலே பொறாமைப்பட முடியும்? அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இல்லையா? நம்ம கூட வர்றவன் நிச்சயமாக பரலோகத்துக்கு வரணும் இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுன்றது தானே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் கடவுளுடைய சித்தமாக. இப்போ பாட்டு பாடினோமே, எஃப்எம்பிபி மிஷினரி பாடல் அது இல்லையா? மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடு உண்டு, வாங்க நம்ம திருச்சபையை தேடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உண்மையாகவே நம்முடைய சபைகள் எல்லாம் வளர்ந்த சபைகளாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஆதி காலத்தில் வந்த மிஷினரிகள் ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர்கள் ஊழியத்தை செய்து இன்னைக்கு நம்ம சபையை வளர்த்திருக்கிறாங்க, ஸ்தாபனங்களை வளர்த்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வளர்ப்பதற்கு பதிலாக வெட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? வளர்ப்பதற்கு பதிலாக வெட்டி கொண்டிருக்கிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக ஆசிட் ஊற்றி நிற்கிறோம். அப்போது ஆண்டவர் கோவப்படுவாரா இல்லையா? நிச்சயமாக கோவப்படுவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய எடுத்து நான் கொடுக்குறாரு, உனக்கு என்ன வந்துச்சு இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறேன், நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது காட்ஸ் கிங்டம் வேல்யூஸ் ஜெனரோசிட்டி அண்ட் கைண்ட்னஸ். அவருடைய பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த கேரக்டர் என்ன? தயாளமும் தயாள குணமும் அன்பும் இரக்கமும் என்று நாம் பார்க்கணும். அப்போது எம்ப்ரேஸ் காட்ஸ் ஜெனரோசிட்டி அண்ட் கிரேஸ் இல்லையா? லெட் கோ ஆஃப் கம்பேரிசன் அண்ட் envy, cultivate a spirit of kindness and generosity. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கணுமா? தயாள குணத்தையும் அன்பையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். Recognize our place in God's kingdom as recipients of His mercy. நாம் பரலோகவாசிகளாக மாறுவதற்கு அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற வேண்டும் இல்லையா? The generosity of God's love and grace, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். The dangers of comparison and envy, நம்ம யாரையும் கம்பேர் பண்ணாமல் எனிமிட்டியாக பார்க்காம இருக்கணும். அதே போல் the importance of kindness and generosity in God's kingdom. The challenge of embracing God's sovereignty and goodness. கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணோம்? கடவுளுடைய அதிகாரத்தையும் அவருடைய அன்பையும் நாம் நல்ல விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பார்க்குறோம். ஏசாயா 55:8-9 பார்க்குறோம். கடவுளுடைய வழி வித்தியாசமாக இருக்கிறது, நம்முடைய வழி வித்தியாசமாக, நம்முடைய யோசனைகள் வித்தியாசம் இல்லையா? நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது கடவுள் யோசிப்பது இல்லை. லூக்கா 15:11-32 பார்த்தீங்கன்னா, கெட்ட குமாரன், அது கெட்ட குமாரன் மனம் திரும்பி வருகிறத அவன் அண்ணன் என்ன பண்ணல, ஏற்றுக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? அவன் தம்பி மனம் திரும்பியதை கண்டு அவன் व्यसனம் அடைந்து அவன் வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறான். ரோமர் 9:20-24 பார்க்குறோம். கடவுளுடைய வல்லமையும் கிருபையும் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12:4-6 பார்க்கும்போது பல்வேறு கிஃப்ட்ஸ் நமக்கு தரப்படுகிறது இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தரப்படுகிறது. அதனால் அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். மத்தேயு 19:30, மார்க் 10:31, லூக்கா 13:30 இவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மையானவர்கள் கடைசியானவர், கடைசியானவர் முதன்மையானவர் என்ற பகுதி இங்கே வருகிறது. ரோமர் 9:30-32 பார்த்தீங்கன்னா, இங்கே புறஜாதியார்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீதியை பெற்றார்கள், ஆனால் இஸ்ரவேலர்களோ
அழைக்கப்பட்டவர்கள் பெறவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காலை வேளையில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு அழைப்பு அதிகாலையிலே கொடுக்கப்படலாம், 6 மணிக்கு கொடுக்கப்படலாம், இல்லை என்றால் 9 மணிக்கு கொடுக்கப்படலாம், இல்லையா? மற்றவர்களுக்கு ஆண்டவர் 12 மணிக்கு கொடுக்கலாம், 3 மணிக்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்று தான், அது பரலோக ராஜ்யம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற போது நாம் அதை கண்டு மற்றவர்கள் மேலே என்ன படக்கூடாது, ஜலசோ பொறாமையோ பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்படி தயாளமாக இருக்கிறாரோ அது போல நாமும் தயாளமாக இருந்து இரக்கத்தையும் கிருபையும் நம்முடைய மக்கள் மேலே பொழிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அன்புடையவர்களாய், சரிசமமாக சமத்துவம் உள்ள மக்களாய் வாழ தூய் ஆவியானவர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, இதோ செப்டம்பர் மாதம் 14ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர், எங்கள் பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பணிகளை நாங்கள் செய்கிற போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இந்த நாளின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே, இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக வேண்டிக் கொள்கிறோம். இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஆண்டவரே, மணிப்பூர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போராட்டங்கள், கலவரங்கள் வெடித்திருக்கிறது, அதெல்லாம் மாறி அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும். நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை பெருமக்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கவர்னர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதமாக, சமாதானமாக, ஆண்டவரே, இதோ தயாள குணத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள கிருபைத்தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் அமைதி, சமாதானம் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். கடவுளைப் போல நாங்களும் தயாள குணமுள்ளவர்களாய், எல்லார் மேலே இரக்கமும் ஆண்டவர் அன்புமுடையவர்களாய் நாங்கள் வாழ, எல்லாரையும் நேசிக்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் உரியவர், இதோ உலக இரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் நாங்கள் வாழ கிருபைத்தார். இந்த நாளில் கூட ஆண்டவரே, வியாதியானவர்கள், பலவீனமானவர்கள், படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நோக்கி பாருங்கள், அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. இந்த நாளில் பிறந்த நாள், திரும்ப நாளை காணுங்கள், ஆசீர்வாதம் வழி நடத்துங்க ராஜ. தேவையை சந்திங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, ஆண்டவர் அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக, இதோ ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் இருக்க என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவர். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தாரும். குறிப்பாக உடைய மூத்த போதக பிதாக்கள் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். விளைவெண்ணங்களை மாற்றுங்க. அதே போல் என்னுடைய மூத்த விசுவாசிகள், என்னுடைய திருச்சபைகளில் இருக்கின்ற மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், ஆயிரமாக்கள், ஆண்டவர் ஆயர்களுக்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் கரஸ்பாண்டன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே, கேட்ட வசனங்களை நாங்கள் மறந்து போகாமல் உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தார். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கொடுப்பதாக.